அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி பயங்கரமான நம்ம நினைச்சே பார்க்க முடியாத படுகொலைகள் வந்து இந்த மனித சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் பாரம்பரியத்தை கொண்ட மனித தத்துவத்தை நம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு கலாச்சாரத்தை கொண்ட பண்பாட்டை கொண்ட தமிழ் சமூகத்தில் இவ்வளவு கேவலமான உறவுமுறை கொலைகள், மனித சீரழிவினால் நடைபெறுகின்ற படுகொலைகள், ரொம்ப மோசமான வியாபார போட்டி, தொழில் போட்டியால் நடக்கின்ற படுகொலைகள், இதெல்லாம் பயங்கரமாக நடக்குதுங்க. அதுவும் பாலியல் படுகொலைகள் வந்து சொல்லி மாளாது. எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கண் கூட நான் பார்க்குறேன். ஒரு ஒயின் ஷாப்பில் தண்ணி ஊற்றி கொடுத்து ஒருத்தனை 4 பேர் ஒயின் ஷாப்லேயே வெட்டுறானுங்க. கஞ்சா மொத்தமாக அடிச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொம்பளைய கூட்டு பாலியல் படுகொலை செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பயங்கரமான கட்ட பஞ்சாயத்து, ரவுடிஸாக நடந்துட்டுருக்கு. ஆட்சியெல்லாம் மாறிடும், இதெல்லாம் பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமாக நடக்கலை. எல்லாமே வந்து அப்படியே டிட்டோவாக நடக்குது. சுத்தமாக கொஞ்சம் கூட சேஞ்சஸ் ஆகலைங்க. லேபிள் மட்டும்தான் மாறி இருக்கு. மற்றபடி எதுவுமே எந்த மாற்றங்களும் நிகழலை. இல்லை, ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவில் சட்டம் சரியில்லைங்க. இதைத்தான் நான் பொழுதுனிக்கும் சொல்கிறேன். சட்டத்தை மாற்றுங்க. இந்த சட்டத்தை மாற்றாமல் சமூக சீரழிவை நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி சோசியல் மீடியா ரொம்ப மோசமாக இருக்குது, பயங்கர வல்கராக இருக்குது. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பை திறந்தாவே கட்டாயமாக செக்ஸ் வீடியோ தான் போடுது. ஃபோன் சைட்ஸ் தான் முழுக்க ஓடுது. ஃபேஸ்புக்கு ஃபுல்லாக செக்ஸ் படம் தான் வருது. இதெல்லாம் என்ன பண்ணுறது? உண்மையை காட்டுறேன்னு சொல்லி செக்ஸ் படம் தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே செக்ஸ் படம் தான் எடுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது? அவன் வெறியேறி போய் உங்களை ரேப் பண்ணுறான், மறுத்தால் இமீடியட்டாக கொலை பண்ணுறான். ரொம்ப மோசமான கொடூரமான குற்றவாளிகளாக இன்றைக்கி பெருகிட்டு இருக்காங்க. பாலியல் பலாத்கார குற்றவாளிகள் பயங்கரமாக பெருகிட்டு இருக்காங்க. காசுக்காக என்ன வேணால் செய்யறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கானுங்க. வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் போகிறதுக்கு இன்றைக்கி அவ்வளோ மோசமான குற்றவாளிகள் வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது நம்மளுடைய தமிழ் சமூகத்தின் பொறுப்பு. ஏன்னா அன்பில்லாத ஒரு சமுதாயமாக கூடிய சீக்கிரம் மாறிடும். ஆல்ரெடி மாறிடுச்சு, என்றைக்கோ மாறிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீதி, கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மனிதனையும் முழுசாக செத்து போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் என்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் கட்டாயமாக நம்ம மாற்றி ஆகணும். இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம காலம் நம்மளை நகர்த்தி கொண்டு போய்விடும். இந்த சட்டத்திட்டங்களையும் மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கை தரத்தையும் நம்ம மாற்றலைன்னா, ஆட்சியாளர்கள் செய்யலைன்னா கட்டாயமாக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. உறவு முறைகள் அதன் சம்பந்த